ஹே காய்ஸ் வெல்கம் டு பிகின் வித் திஸ். இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு சர்க்கிள் மோட்டிவ் தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் 3 சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலர்ஸில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மோட்டிவ் ஃபுல்லாக நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் தான் போட போகிறேன். ஆல்ரெடி நான் லீஃபில் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுறது, அப்புறமா ஃப்ளார் பெட்டலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது சர்க்கிளில் எப்படி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் க்ரியேட் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கொஞ்சம் லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம போடும்போது ஷேப் வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி வரும். ஸோ அதுக்காக நான் சும்மா அந்த டேர்னிங்ஸில் மட்டும் நான் வந்து இப்படி ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் இந்த சர்க்கிளை ஆக்சுவலாக 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு செகண்ட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே தேர்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு சின்ன லாக். இப்போது அதே மாதிரி செகண்ட் லைனில் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் தேர்ட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு சின்ன லாக். இப்போ பார்க்குறீங்களா, நான் வந்து லாக் வந்து ஆல்ரெடி போட்ட லாக் மேலேயே தான் நான் திரும்ப போடுறேன். ஏன்னா நம்ம உள்ளே இருக்குல்ல அந்த சின்ன சர்க்கிள், அது எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் வெளியே இருக்கிற சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம உள்ளே நம்ம லாக் ஸ்டிச் போடும்போது ஆல்ரெடி போட்ட லாக் ஸ்டிச் மேலேயே ஒரு 2-3 டைம்ஸ் போட வேண்டியது வரும். நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளார் பெட்டலுக்கும் இதே மாதிரி தான் போட்டிருப்போம். ஆல்ரெடி போட்ட லாக் ஸ்டிச் மேலேயே 2-3 டைம்ஸ் போட்டிருப்போம். ஸோ சர்க்கிளுக்கு அதை விட டபுள் த டைம் நம்ம வந்து லாக் ஸ்டிச் வந்து நிறைய ஒரே இடத்துலையே போட வேண்டியது வரும். ஸோ இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிய போகுது. அது வரைக்கும் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு போடலாம். ஸோ இப்போ நான் அந்த லைன் மேலேயே போட்டுட்டு இங்கே ஒரு லாக் போட போகிறேன். நான் அந்த லைன்ஸ்லாம் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் போட்டிருக்கேன். அந்த லைன் மேலேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. அதை நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அது மேலேயே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச், அப்புறம் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு கீழே ஒரு லாக். இதே மாதிரியே நம்ம ஃபுல் சர்க்கிள்க்கும் அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு அந்த லாக் ஸ்டிச் மேலேயே திரும்ப திரும்ப குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இப்போ அடுத்ததில் காமிக்கிறேன். ஸோ இந்த லாக் ஸ்டிச்சை கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம குத்திக்கலாம். அது மேலேயே குத்தாமல் அதுக்கு கொஞ்சம் மேலே அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு நம்ம அதே மாதிரியே நம்ம ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போடும்போது அந்த லாக்கை எப்போவுமே போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஒன்றும் பெருசாக அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வராது. அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் இதுக்கு நம்பர் 14 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சர்க்கிள் ஃபுல்லாக காமிச்சிட்டு அடுத்த ஹாஃப் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ மேலே அந்த ஸ்பேஸிங் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுக்குறோமான்னு செக் பண்ணிவிட்டு போடலாம். அந்த ஸ்பேஸ் பெருசு சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதே ஸ்பேஸே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் மேலே தான் லாக் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், தேர்ட் லைனில் ரிவர்ஸ். இப்போது நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே லாக்.
இப்போது கொஞ்சம் மேலே குத்திட்டு மேலேயே நான் லாக் போட்டுக்கிறேன். இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயும் ஒரு லாக் ஸ்டிச் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலேயும் போட்டுகிட்டே நம்ம ஃபுல் மோட்டிஃபையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டு கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடியுதுன்னு காட்டுறேன். ஸோ கடைசியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதோட இங்கே நான் நாட் போட்டுடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நடுவில் குத்தி கீழே ஒரு லாக் போட்டுக்கிறேன். இதை நான் ஒரு லைன் விட்டு விட்டு போடுறேன். இப்போ நான் அந்த லைனை விட்டுட்டு இப்போ அடுத்த லைனில் நான் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கிறேன். இதே மாதிரியே இந்த ஃபுல் சர்க்கிளையும் நான் இந்த ஆரஞ்சு த்ரெட் வச்சு ஒன்று விட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நூல் வந்துச்சுன்னா அந்த லாக்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து மேலே அந்த கொடுத்துருவோம்ல அந்த ஸ்டிச்லேருந்து எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்க ட்ரை பண்ணால் ஃபுல்லாக கலண்டு வந்துடும். ஸோ லாக்லேருந்தே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா லாக்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நான் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போது இதோட கூட உங்களுக்கு மோட்டிவ் முடிச்சிடணுன்னா முடிக்கலாம். நான் இன்னும் அந்த நடுவில் ஒரு லைன் கேப் விட்டோம்ல அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து திரும்ப அதே ஸ்டிச் தான் ரிவர்ஸ் எடுத்துட்டு கீழே ஒரு லாக், அதுக்கப்புறமா அங்கே கேப் விட்டோம்ல அந்த லைனில் நம்ம குத்திட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு லாக். ஆக்சுவலாக இந்த மாதிரி மோட்டிஃபை வந்து ரொம்ப பெருசாக போடாதீங்க. ஏன்னா இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல ரொம்ப பெருசாக போட்டால் இந்த ஃப்ரேம் கலட்டினதுக்கப்புறமா தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டோம்னா ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் பார்க்க. பட் ஃப்ரேம் கலட்டிட்டோம்னா அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ சின்னதாக நம்ம போடுறோமோ நல்லாயிருக்கும் அந்த மோட்டிவ். ஸோ நான் ரெட் கலர் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு நான் ஒரு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மோட்டிவ். உங்களுக்கு வேணும்னா அவுட்லைனில் ஏதாவது பீட் ஒர்க் இல்லை சரி கூட வச்சு இந்த மோட்டிஃபை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.